பல்லாவரத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பரப்புரை செய்து வருகிறார். பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட்டுகிறது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். எனக்கு அந்த கிரசர் உரிமையாளர்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய் அந்த இலாக்காவுடைய அமைச்சர் அவளிடத்திலே பணத்தை பறிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எச்சரிக்கை விடுகிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகளில் எவராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருந்தார். அப்ப திரு மோடி அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு வந்தார். அப்ப சென்னைக்கு வருகின்ற பொழுது கருப்பு பலூன் விட்டார். திரு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் எதிர்த்து கருப்பு பலூன் விட்டார். பிறகு ஆளுங்கட்சியா வந்த பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு ரத்தன கம்பளத்தை விரித்து பாரத பிரதமரை வரவேற்று செஸ் ஒலிம்பியாட் அந்த நிகழ்ச்சியில அவரை கலந்து கொண்டு திட்டத்தை அந்த ஒலிம்பிக்கை திறந்து வச்சார். செஸ் ஒலிம்பிக்கை திறந்து வச்சார். கேலோ இந்தியா அதை சென்னையில நடத்தினாங்க. அதற்கு அவரை வரவழைத்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அந்த கேலோ இந்தியா விளையாட்டை துவக்கி வைத்தார். கலைவாணர் அரங்கில் மத்திய அரசின் மூலம் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அப்பவும் அவர் அழைச்சு வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தினீங்க. பிறகு திரு மோடி அவர்கள் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடித்தார் ஸ்டாலின். எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு விடுறார். திரு ஸ்டாலின் ஆளுங்கட்சியா வந்த பிறகு வெள்ளை குடை பிடிக்கிறார் பிரதமருக்கு. இதுதான் ஸ்டாலினுடைய இரட்டை வேடம். ஸ்டாலின் அவர்களே ஆளுகின்ற நிலை வருகின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். சிந்திச்சு பாருங்க. வீர வசனம் பேசுவார் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது, ஆளுங்கட்சியான அப்படியே அமைதியாகி விடுவார். இன்றைக்கு 39 நாடாளுமன்றங்கள் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டீங்க. செஞ்சாங்களா? நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளாவது இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறை இவர்கள் செய்தார்களா? இல்ல. ஆக தேர்தல் நேரத்தில் வீரவசனம் பேசுவாங்க. மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காட்டிலே பறக்க விட்டுவார். ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக கட்சி. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் நடைபெற்ற போதும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கமாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதுக்கு தில்லு திராணி வேணும். இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் செய்தது அன்றைய மத்திய அரசாங்கம். உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்து இந்த தீர்மானத்தை உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்காக நாடாளுமன்றத்தையே ஒத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு அப்படியா இருக்குது? இல்லையே. 19 நாடாளுமன்ற திமுக கூட்டணி கட்சி இருக்கின்றார். எனக்கு நீட்டுக்கு விலக்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக தமிழகத்திலே பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இரட்டை வேடம் போடுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதோட இன்றைக்கு மாநில சுயாட்சி எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சட்டமன்றத்தில் அண்மையிலே நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வீரவசனம் பேசினார்.
மாநிலத்துக்கு சுயாட்சி தேவைதான் இல்லைங்களே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இடம்பெற்றிருந்தீங்க. அப்பொழுது ஏன் மாநில சுயாட்சி பற்றி உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக. திரு மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மத்தியிலே அரசாங்கத்திலே திமுக இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய குஜராத் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மத்திய அமைச்சரவையிலே திமுக இடம்பெற்றிருந்தது. மரியாதைக்குரிய திரு தேவகவுடா அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுது அந்த அமைச்சரவையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருந்தது. ஆக 4 பிரதமர் நாட்டை ஆண்டபோது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மக்கள் சுயாட்சி, இன்றைக்கு மாநில சுயாட்சி பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி. எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. தேர்தல் வந்தா மாநில சுயாட்சி எடுத்துக்குவாங்க, தேர்தல் முடிஞ்சா அப்படியே விட்டுருவாங்க. மத்தியிலே அதிகாரம் தான் அவளுக்கு கண்ணுக்கு பட்டது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாநில சுயாட்சி பற்றி கவலைப்படாத, அப்படி மாநில சுயாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலே எண்ணி இருந்தார். மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுதே அவர்கள் அதை பெற்றுக்கலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத கட்சி திமுக கட்சி. தேர்தல் வருகின்ற பொழுது இதை மையமாக வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக இன்றைக்கு சட்டமன்றத்திலே மாநில சுயாட்சி பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் வாய் கிளிய பேசியிருக்கின்றார். இது நாட்டு மக்களுக்கு எடுபடாது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும். அதோட இன்றைக்கு ஒரு அமைச்சர் இருந்தார் செந்தில் பாலாஜி, உங்களுக்கு நல்லா தெரியும். 10 ரூபா பேரை சொன்னாவே பேர் அழகா வருது. 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவரே செந்தில் பாலாஜி தான். சென்னை பல்லாவரத்தில் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி திமுக மீதும் திமுகவில் உள்ளவர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசி வருகிறார். இதுகுறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்ப்போம்.